வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ ஹார்ட் அட்டாக்ல நம்ம பலதையும் பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக ஹார்ட் அட்டாக் என்றால் வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறையா பேசியிருக்கோம். இதில் தூக்கத்திலேயே ஹார்ட் அட்டாக் வருது, அதை பற்றியும் பேசியிருக்கோம். வலி இல்லாத ஹார்ட் அட்டாக் பேசியிருக்கோம் பொதுவாக. ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில சமயம் அபூர்வமாக இருதய ஹார்ட் அட்டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இருதய சதைகளுக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய குழாய்களினுடைய அடைப்பானது வித்தியாசமான சில ஹார்ட் அட்டாக் அறிகுறிகளோட வரலாம். அது ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியாதுன்னு கூட சொல்லலாம். இதை நாங்கள் ஆங்கிலத்தில் ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன், அதாவது பொதுவாக சாதாரணமாக வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் போன்ற வலி இல்லாமல் வேற மாதிரி வருது. அப்போ அது எந்த மாதிரி வரலாம்? ஒன்று, மயக்கம். சில சமயம் பார்த்துருக்கோம், ஒரு மயக்கமாகி விழுந்துடுறாரு. மயக்கமாகி விழுந்து அதற்கு பிறகு அவர் எழுந்து அப்புறம் அந்த சமயத்தில் அவங்கள ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்தாங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த மயக்கத்திற்கு ஹார்ட் அட்டாக் காரணம்னு ஒரு இசிஜி மூலமாக தெரிய வரலாம். அது எப்படி வரலாம் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் சில சமயங்கள் நம்முடைய இருதய துடிப்பு கோளாறுகள்னால மயக்கம் விளைவிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எந்த விதமான வலி, எந்த விதமான சிக்கலும் இல்லை, ஒரு திடீரென்று ஒரு மூச்சு திணறல், ஒரு நல்ல மூச்சு வாங்க முடியாமல் மூச்சு ரொம்ப கஷ்டம். ஆங்கிலத்தில் டிஸ்னியா, அதாவது டிஃபிகல்ட்டி இன் பிரீதிங்னு சொல்லுவோம். அப்படி திடீரென மூச்சு திணறல் மாதிரி சில பேருக்கு காரணம் இல்லாமல் திடீர்னு ஒருத்தருக்கு மூச்சு திணறல் வருதா அப்படின்னா ஹார்ட்டுக்கு செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. 2. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, திடீரென்று ஒரு மிக மிக தொடர்ந்த படபடப்பு, இருதயத்தினுடைய துடிப்பு வேகமாக போகிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி வரலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம். ஒரு பக்கவாதம் ஒரு மருத்துவமனை கொண்டு வருவாங்க. பக்கவாதம் பார்த்தீங்கன்னா மூளையில் அடைப்பு இருக்கும், அதே சமயத்தில் ஹார்ட் அட்டாக் ஆகியிருக்கும். ஹார்ட் அட்டாக் ஆகி அதன் காரணமாக அந்த இரத்த துகளானது மேலே போய் அடைக்கிறது. இப்படி அப்போது தூக்கத்திலையும் ஹார்ட் அட்டாக் வரலாம், வலி இல்லாமல். ஸோ ஹார்ட் அட்டாக் என்பது எல்லாருக்கும் வலியுடன் தான் வர வேண்டும் என்கின்ற அத்தியாவசியம் இல்லை. ஏதாவது வித்தியாசமான உங்களால் புரிஞ்சிக்க முடியாத காரணங்கள் அப்படி காரணமாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி ஒரு இசிஜி பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. வணக்கம்.